expand cos 9 theta by cos theta in terms of cos theta. இப்போ cos n theta ஓட நம்ம ஃபார்முலா எழுத போறோம். cos n theta ஓட ஃபார்முலா nc0 cos power n theta sin power 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து sin power 0 theta. அடுத்தது மைனஸ் nc2 2 தான் இங்க இன்க்ரீஸும் ஆகும் ரெடியூஸும் ஆகும். ஸோ 2 cos n minus 2 cos வந்து ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும், sin வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். sin square theta and so on. இது ஃபார்முலான்றதுனால நம்ம இது மட்டும் எழுதிக்கலாம். நமக்கு மேல நியூமரேட்டர்ல 9 theta இருக்கு. ஸோ 9 thetaனா நம்ம எப்படி எழுதுவோம்? 9c0 cos power 9 theta into sin power 0ன்றது 1 தான், அதனால அது எழுத மாட்டோம். மைனஸ் 9c 0க்கு அப்புறமா 2 9c2 cos power 7 ரெண்டு டேர்ம் கம்மியாச்சுன்னா cos power 7 sin square theta. அடுத்தது பிளஸ் 9c4 cos power இன்னும் ரெண்டு டேர்ம் 7ல இருந்து 2 ரெடியூஸ் ஆகும்போது 5 theta sin 2ல இருந்து இது sin வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல sin இல்ல, அடுத்தது sin ஸ்கொயர், அப்புறம் பவர் 4. அடுத்தது மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் 9c6 4க்கு அடுத்து 6 cos வந்து 9 7 5 அப்ப இங்க வந்து நமக்கு 3 theta. sin வந்து sin 0 2 4 அப்ப இங்க 6 theta. அடுத்தது பிளஸ் 9c8 cos பவர் 1 thetaன்னு வரும், அடுத்தது sin பவர் 8 thetaன்னு இருக்கும். இதுக்கு அடுத்த டேர்ம் கிடையாது, ஏன்னா 9c8க்கு அப்புறம் 9c10 which is not possible, அதனால நமக்கு கிடையாது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இப்போ கொஸ்டின் என்னன்னா sin cos 9 theta by cos theta இதை டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் in terms of cos thetaல நம்ம எழுத போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 9c0 இது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு எழுதிக்கலாம். cos 9 theta equal to 9c0ன்றது 1. ஸோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் cos 9 theta மைனஸ் 9c2 ஓட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ 9c2ன்றது 36 36 cos power 7 theta into sin square theta. நம்ம கால்குலேட்டர்ல NCR இருக்கிற இடத்துல 9 போட்டுட்டு ஷிஃப்ட் அந்த டிவைடட் பை சிம்பிள் பாத்தீங்கன்னா அங்கதான் இந்த NCR இருக்கும். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு C பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2ஓ 3ஓ நமக்கு எந்த டேர்ம் வருதோ அதை கொடுக்கலாம். அப்படி இல்ல மேனுவலா போட போறோம் அப்படின்னா 9c2 எப்படி போடணும்? 9 into 2 terms நியூமரேட்டர்ல கீழே 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணா 9 into 4 36. இப்போ அடுத்த டேர்ம் பாருங்க 9c4. ஸோ அதுல கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எழுதிட்டோம். பிளஸ் 9c4 9c4னா மேல 4 டேர்ம் எழுதணும். 9 8 7 6 கீழே 4 3 2 1 4 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். கால்குலேட்டர்ல போடும்போது நமக்கு 126 வரும். 126 cos power 5 theta sin power 4 theta. அடுத்த டேர்ம் மைனஸ் 9c6 9c6 ஓட வேல்யூ 84. ஸோ 84 cos cube theta sin power 6 theta plus 9c8 ஓட வேல்யூ 9. ஸோ 9 cos power 1 தான் இருக்கு. ஸோ cos theta into sin power 8 theta முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டிவைடட் பை cos thetaன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ மொத்த ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு டேர்ம்லயும் ஒரு cos theta ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின். ஒவ்வொன்றும் ரெடியூஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 8 theta மைனஸ் 36 cos பவர் 6 theta பக்கத்துல sin ஸ்கொயர் theta பிளஸ் 126 cos பவர் 5ல இருந்து 1 ரெடியூஸ் ஆகி 4 theta sin பவர் 4 theta மைனஸ் 84 cos பவர் 2 theta sin பவர் 6 theta பிளஸ் 9 cos கேன்சல் ஆயிட்டு வெறும் sin மட்டும்தான் இருக்கும். sin பவர் 8 theta. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா, இந்த எக்ஸ்பான்ஷனை சைன்ல எழுதுங்க, அதுதான் நம்மளோட கொஸ்டின். சாரி, காஸ்ல எழுதுங்கன்றதான் கொஸ்டின். மேல கொஸ்டின் போய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் cos thetaன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் cos 9 theta by cos theta in terms of cos theta.
ஸோ நான் cos 9 தீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அதை டிவைடட் பை காஸ் தீட்டா போட்டுட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்க்கு மாற்றணும். ஸோ இங்கே சைன் இருக்கக்கூடாது. நான் பாக்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது 1 ஐடென்டிட்டி. அப்போ நான் சைன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத முடியும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இது இப்படியே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் காஸ் பவர் 8 தீட்டா அது அப்படியே இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் பவர் 8 தீட்டா, ஏன்னா அது காஸ்ட்ல தான் இருக்கு. நம்ம ரெட் பாக்ஸ் மட்டும் தான் மாற்ற போகிறோம். 36 காஸ் பவர் 6 அப்படியே இருக்கும். சைன் ஸ்கொயரை நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்? நான் ரீப்ளேஸ் பண்ணுறதை மட்டும் இப்படி எழுதிக்கிறேன். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது திருப்பி ப்ளஸ் 126 காஸ் பவர் 4 தீட்டா அப்படியே இருக்கு. சைன் பவர் 4 இருக்கு. இப்போ ஸோ பவர் 2னா தான் நான் இப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ பவர் 4னா என்ன பண்ணணும்னா 4ல பாதி 2. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பாதி பவர், ஸோ பவர் 2 அப்படின்னு எழுதணும். அடுத்தது மைனஸ் 84. நான் வந்து இப்போ ஷார்ட்கட்டில் தான் சொல்கிறேன். லாஜிக் என்னன்னா நம்ம முதல்ல ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறோம். அதுதான் அதோட லாஜிக்கு. இப்போ பவர் 6னா என்ன பண்ணணும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு உள்ளே எழுதிட்டு மேலே பாதி பவர் 3, 6ல் பாதி 3 டிவைடட் பை 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9. இப்போ இது சைன் தான் இருக்குன்றதுனால இதை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 4. இது வந்து ஒரு தனி பாக்ஸ். இந்த ஐடென்டிட்டியை தான் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொன்றா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இப்போ எல்லாமே காஸ்ட்ல இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நார்மலாக இருக்கு. அடுத்து இருக்கிற 3 டேர்முக்கு வந்து எனக்கு எக்ஸ்பேன்ஷன் தேவைப்படுது. இந்த இடத்துக்கு நான் ஹைலைட் பண்ற பாருங்க. பவர் 2க்கு, பவர் 3க்கு, பவர் 4க்கு நமக்கு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளோட ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் பவர் 4 வரைக்கும் போட்டுக்கலாம். 1 1 1 இது பேஸு. அப்புறம் 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2, சைடில் 1 1 ஆட் பண்ணும்போது 3, ஆட் பண்ணா 3, திருப்பி 1. ஸோ 1 4 6 4 1. இதை யூஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா காஸ் பவர் 8. ஸோ அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான் இங்கே எழுதிட்டே வரேன். காஸ் பவர் 8 தீட்டா மைனஸ் 36. இங்கேயும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அதனால அதை அப்படியே எழுதிக்கிறேன். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணல. அடுத்தது பாருங்க பிளஸ் 126 காஸ் பவர் 4 தீட்டா வெளியில இருக்கு. இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்னா நான் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணணும். 1 2 1 யூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 1 பிளஸ் மைனஸ் பிளஸ் ரிவர்ஸ்ல வாங்க. இது 2 and 2 மேல பாருங்க பவர் 2 ஹோல் 2. இப்போ என்ன வந்துடும்? பவர் 4ன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் வித் 4. காஸ் பவர் 4 தீட்டா ஒன்று ரெடியூஸ் பண்ண ரிவர்ஸ்ல எழுதுறேன் பாருங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா அடுத்தது இருக்காது, ஏன்னா அது காஸ் பவர் 0. முடிஞ்சிருச்சா? அடுத்தது மைனஸ் 84 பக்கத்துல காஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ ஹோல் கியூப். ஹோல் கியூப்னா அடுத்த லைனுக்கு வந்துருங்க. 1 3 3 1. ஸோ 1 3 3 1 பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 into 3 6. ஸோ காஸ் பவர் 6 காஸ் பவர் 4 அடுத்தது காஸ் பவர் 2 அடுத்ததுல டேர்மே இருக்காது. ஸோ முடிச்சாச்சா? லாஸ்ட் பிளஸ் 9 into பவர் 4. பவர் 4க்கான நம்பர் 1 4 6 4 1 பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். லாஸ்ட்ல 2 4s are 8. ஸோ காஸ் பவர் 8 தீட்டா அடுத்தது காஸ் பவர் 6 தீட்டா காஸ் பவர் 4 தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அங்கே டேர்மே இருக்காது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் பவர் 8 தீட்டா மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன் 36 காஸ் பவர் 6 தீட்டா. அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 36
பவர் 6 பவர் 2 ரெண்டும் சேர்க்கும் போது பவர் 8 தீட்டா. அடுத்தது இங்க மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 126 cos பவர் 4 தீட்டா, அது அப்படியே இருக்கும். அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சாரி, ஓகே. நெக்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்டோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்க வருது. ஸோ அங்க வரும்போது நான் என்ன எழுதணும், 126 into 2, ஸோ மைனஸ் 252 பவர் 4 பவர் 2 ரெண்டும் சேர்க்கும் போது பவர் 6 தீட்டா. அடுத்தது லாஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்றேன். லாஸ்ட் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 126, இதுவும் பவர் 4 அதுவும் பவர் 4, ஸோ பவர் 8 தீட்டா. கீழே மைனஸ் 84 காஸ் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ்பேன்ஷன் இது ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். இந்த மைனஸ் 84 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 252 காஸ் பவர் 4 தீட்டா. அடுத்தது மைனஸ் அதே டேர்ம்ன்றதுனால 252 காஸ் பவர், இது 2 and 4 இப்படியே பாருங்க இங்க இருக்கு 2 and 4, ஸோ பவர் 6 தீட்டா. அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ்ன்றதுனால பிளஸ் 84 பவர் 2 பவர் 6, ஸோ பவர் 8 தீட்டா. நெக்ஸ்ட் 9 உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஸோ 9 மைனஸ் 36 காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 54 காஸ் பவர் 4 தீட்டா minus 36 cos power 6 theta, last term plus 9 cos power 8 theta. இப்போ பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். எனக்கு முதல்ல வந்து பவர் 8, ஸோ பவர் 8 எங்கெல்லாம் இருக்குன்னு நான் டிக் போட்டுக்கிறேன். நீங்களும் பென்சில டிக் போட்டுட்டே நீங்க சம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 3 பிளேசஸ்ல இருக்கு, இங்க 4th பிளேஸ் அண்ட் லாஸ்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பவர், அந்த பவருக்கு வந்து 1, 36 ஆட் பண்ணா 37, கீழே வந்து 126 இருக்கு, ஸோ 163 ஆயிடுச்சு. 163யோட 84 ஆட் பண்ணும்போது 247 பிளஸ் 9, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 256, ஸோ 256 காஸ் பவர் 8 தீட்டா. காஸ் பவர் 8 முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பவர் வந்து 6, ஸோ 6 மட்டும் ஹைலைட் பண்ணி ஆட் பண்ணா மைனஸ் 576 காஸ் பவர் 6 தீட்டா. அடுத்தது பவர் 4ல இருக்கு, பவர் 4 ஆட் பண்ணும்போது 432 காஸ் பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட் மைனஸ் 120 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அண்ட் லாஸ்ட்ல இங்க ஒரு 9 மட்டும் இருக்கு, கான்ஸ்டன்ட்ல வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு 9. ஸோ இப்படிதான் இந்த சம்மை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோல பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் எப்படி எழுதுறது, அதை எப்படி கொண்டு வந்து நம்ம இங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு பாருங்க. இது இப்போ வந்து a பிளஸ் பி, a மைனஸ் பி அப்படின்னு அர்த்தம் இது. ஸோ பவர் 3னா a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா, பவர் 4னா a மைனஸ் பி ஹோல் பவர் 4 ஃபார்முலா. ஒரு இம்பார்ட்டன்டான சம் நமக்கு.